Welcome to the new session about fluid mechanics. So we are having technical champion Sabrina along with us. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றத ஷேர் பண்ணுவோம். Is my screen is visible? Yes, sir. Okay. So சபரினா நமக்காக எடுத்து கொடுத்த நோட்ஸ் நம்ம கையில இருக்கு, அதான் ஷேர் பண்ணியிருக்கோம். ஃபுல்லா வந்து டைமென்ஷன்லெஸ் நம்பர் அப்படின்றத பத்தி அவங்க நோட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? Reynolds number, sir. ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? Inertial force by viscous force, sir. ரெனால்ட்ஸ் நம்பர் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? Ratio of inertial force divided by viscous force, sir. இனர்ஷியா ஃபோர்ஸுக்கும் விஸ்கஸ் ஃபோர்ஸுக்கும் இந்த ரேஷியோ தான் ரெனால்ட்ஸ் நம்பர். ஸோ இனர்ஷியா ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா என்ன? Rho VL, sir. ரோ நோட் பண்ணிங்க. இனர்ஷியா ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா நோட் பண்ணிக்க. Yes, sir. ரோ v ஸ்கொயர் எல் ஸ்கொயர். ரோ v ஸ்கொயர் எல் ஸ்கொயர். Okay, sir. விஸ்கஸ் ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா என்ன? மியூ பிஎல். நோட் பண்ணிங்க. Okay, மியூ sir. பிஎல். ரோ வி ஸ்கொயர் எல் ஸ்கொயர் பை மியூ பிஎல். Yes, sir. அடிச்சா என்ன வரும்? Rho VL divided by mu, sir. ஆமா, மேல ஒரு விஎல்லும் கீழே ஒரு விஎல்லும் காணாம போயிடும். Yes, sir. ஸோ இதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய main. Yes, sir. ஸோ இது எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னா ஃப்ளோயிங் க்ளோஸ்ட் கான்டியூட் பைப்ல பயன்படுத்துறாங்க. க்ளோஸ்ட் கான்டியூட் பைப் அப்படின்னா என்ன அர்த்தம்? Closed conducting pipe, sir. க்ளோஸ்ட் கண்டெய்னர், அவ்வளவுதான். ஒரு எல்லா சர்க்கம்ஃபரன்ஸும் க்ளோஸ் தான். அடுத்த நம்பர் என்ன? Froth number, sir. ஃப்ரூட் நம்பர், FROUD. ஃப்ரூட் நம்பர், FROUD. யூ சேர்த்துங்க, யூ இல்ல, FROUD சேர்த்துங்க. அப்படின்னா என்ன சொல்றாங்க? It is the Inertial force, gravitational force. ratio of inertia force to that of gravity force. ரெனால்ட்ஸ் நம்பர் என்ன பார்த்தோம்? Inertial force by viscous force, sir. ஃப்ரூட் நம்பர்னா என்ன பார்த்தோம்? Inertial force by gravitational force, sir. கிராவிட்டி ஃபோர்ஸ். இப்போ இனர்ஷியா ஃபோர்ஸுக்கு வந்து ஃபார்முலா தெரியும். இனர்ஷியா ஃபோர்ஸ் என்ன வரும்? V square ரோ rho v square L square. L square, sir. எல் ஸ்கொயர் வரும். கிராவிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? கிராவிட்டி ஃபோர்ஸ்னா மாஸ் இன்டு கிராவிட்டி. கிராவிட்டி ஃபோர்ஸ் நோட் பண்ணிக்க. கிராவிட்டி ஃபோர்ஸ்னா மாஸ் இன்டு கிராவிட்டி. Yes, sir. மாஸ்னா டென்சிட்டி இன்டு வால்யூம். So density Yes, sir. into volume into gravity. Rho V G. Rho capital V G. First mg வச்சுக்கலாம். அது வந்து rho capital V G அப்படி வச்சுக்கலாம். V னா L cube. அப்ப மாத்தும் போது மூணாவது ஃபார்முலா வந்து rho L cube G. Yes, sir. So inertia force by gravity force போட்டா என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். rho L cube G சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. rho V square L square by rho L cube G.
V square L E square by V square by LG sir. V square by LG வருதா? ஸ்கொயர் இருந்தனால ஸ்கொயரை வந்து நம்ம போக்கணுன்றதுக்காக we are taking root on numerator and denominator. அப்படி எடுத்தா V by root of LG ன்னு வரும். சரியா? Sir. V by root of LG. V by root of LG. V by root of LG. அதான் வந்து ஃபார்முலா. அப்ப அகைன் வந்து நம்ம ரூட் நம்பர்னா ரேஷியோ ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ் டு ரூட் ஆஃப் கிராவிட்டி ஃபோர்ஸ் சொன்னாலும் தப்பு கிடையாது. இட் இஸ் a ஸ்கொயர் ரூட் ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ் டு ரூட் ஆஃப் கிராவிட்டி ஃபோர்ஸ் சொன்னாலும் தப்பு கிடையாது. ஓகே? Okay sir. ஏன் ஸ்கொயர் ரூட் கொண்டு வரோம்னா அந்த ஸ்கொயரை காலி பண்றது தான். வெலாசிட்டி வந்து லீனியர் ஆக்குறதுக்கு தான். Yes sir. எப்பவுமே வந்து ஸ்கொயர் டேம் வந்து வச்சு அப்ரிஷியேட் பண்ணும்போது கொஞ்சம் இதுவா இருக்கும். அதனால அதை வந்து காலி பண்றது ரூட் எடுக்கும். Yes sir. இது எங்க பயன்படுத்துறாங்க? பியர், ஸ்பில்வே, சேனல், எங்கெல்லாம் கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து ப்ரிடாமினண்டா இருக்கோ அங்க பயன்படுத்துறாங்க. ஃப்ரீ சர்ஃபேஸ் இஸ் பிரசன்டா இருக்கும் இங்க. Yes sir. ஃப்ரீ சர்ஃபேஸ்னா பார்த்து தண்ணி ஓடுது, சேனல்ல தண்ணி ஓடுது, மேல பார்த்தா ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்கும். ஃப்ரீ சர்ஃபேஸ்னா எக்ஸ்போஸ் டு அட்மாஸ்பியர். த லிக்விட் Yes, sir. சர்ஃபேஸ் எக்ஸ்போஸ் டு அட்மாஸ்பியர் தான் என்னது? Free surface sir. ஃப்ரீ சர்ஃபேஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, Yes sir. அடுத்தது பாய்லர் நம்பர். Square root of ratio of inertial force divided by pressure force. pressure force. Inertia force ஃபார்முலா தெரியும். rho v square Rho V square L square sir. pressure force na pressure into area. Pressure force equal to pressure into area. That is equal to P into L square. அடிச்சா என்ன வருது பாருங்க. P V square. Okay, V square தான் சார் வருது. என்ன V square? rho V square. Rho V square divided by P ன்னு வரும் சார். ஆமா, நம்ம வெலாசிட்டி மட்டும் மேல வச்சிட்டு ரோவை கீழே கொண்டு வரோம். டினாமினேட்டர் டு தி டாப் டினாமினேட்டர். அப்ப P by rho ன்னு வரும். ஸ்கொயர் ரூட் எடுத்தா P ஸ்கொயர் வந்து V ஆ மாறிடும். கீழ ரூட் ஆஃப் P by rho ஆ மாறிடும். Yes sir. ஓகே? Okay sir. நோட் பண்ணிட்டீங்களா? அப்ப Yes, V sir. divided by root of P by rho. ஓகே? Okay sir. அப்ப it is square root of inertia force by pressure force சொன்னாலும் தப்பு கிடையாது. இது எங்க பயன்படுத்துவாங்க? Gravitational studies. கேவிடேஷன். எங்கெல்லாம் கேவிடேஷன் ஸ்டடீஸ் வருதோ அங்க போய். அடுத்தது மேக் நம்பர். Ratio of inertial force divided by elastic force. elastic force. Ratio of inertia force by elastic force. So inertia force ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? Rho V square L square sir. rho V square L square. எலாஸ்டிக் ஃபோர்ஸ் வந்து பல்க் மாடல் எலாசிட்டி இன்டு ஏரியா, K இன்டு ஏரியா. அப்ப KL ஸ்கொயர். V K by rho ன்னு வரும் சார். K by rho வந்து C ஆ எடுத்துக்கிட்டாங்க சார். P என்ன வருது? ஃபர்ஸ்ட் மேல வந்து rho V ஸ்கொயர் பை K வரும். Yes sir. அப்ப V ஸ்கொயர் இதோட பை K by rho வரும். Yes sir. பட் K by rho னா C ஸ்கொயர். K by rho னா Yes sir. C ஸ்கொயர். அப்ப என்ன வரும்னா V ஸ்கொயர் பை C ஸ்கொயர் வரனால P வந்து லீனியர் ஆகிறதுக்காக ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தா ஸ்கொயர் ரூட் ஆஃப் V ஸ்கொயர் பை C ஸ்கொயர், that is equal to V by C. C.
velocity of fluid by velocity of sound. எஸ் சார். சோ இது எங்க பயன்படுத்துறாங்க? fluid compressibility is important. அங்க fluid compressibility கம்ப்ரசிபிலிட்டி வருதோ அங்க வந்து இதை யூஸ் பண்றாங்க. அடுத்தது வெப்பர் நம்பர். ratio of inertial force divided by surface tension. இனர்ஷியா ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? rho v square l square. சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டு லென்த். சர்ஃபேஸ் டென்ஷனோட யூனிட் என்ன? Newton meter square. நியூட்டன் பெர் மீட்டர். Per meter, yes sir. அந்த மீட்டர் வந்து காலியானாதான் இதுவாகும். அதனால லென்த் சிக்மா இன்டு எல் சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ். Yes sir. அடிச்சா என்ன வருது? rho v square l divided by sigma வருது சார். ரோ v ஸ்கொயர் எல் பை டிவைட் பை சிக்மா. ரோ எல்ல கீழே கூட்டு வந்தா v ஸ்கொயர் டிவைட் பை சிக்மா பை ரோ எல். v ஸ்கொயரை ஸ்கொயர் காணாம போகணும்னா we have to take root. So v by square root of sigma by rho l. Yes sir. புரிஞ்சுதா? Yes sir. இது எங்க பயன்படுத்துறாங்க? capillary studies. கேபிலரி டியூப்னா என்ன அர்த்தம்? ஸ்மால் டயாமீட்டர் டியூப். கேபிலரி டியூப். Yes sir. ஸோ 5 நம்பர் இதை கேட்டிருக்காங்க. இந்த 5ல இருந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்ல ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கும். ஓகே, இட் இஸ் a question prone zone. நோட் பண்ணி. ஸோ ரெனால்ட்ஸ் மாடல்ல என்ன சொல்லுதுன்னா, ரெனால்ட்ஸ் ஆஃப் மாடலும் ரெனால்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டோடைப்பும் ரெண்டும் சேமா இருக்குன்னு சொல்லுது. அப்ப ரோ ஆர் பிஆர் எல்ஆர் பை மியூ ஆர் ஈக்குவல் டு 1. ரோ ஆர்னா அந்த ரேஷியோ அப்படின்னு அர்த்தம். மாடலுக்கு ப்ரோட்டோடைப்புக்கும் உள்ள ரேஷியோ. அப்ளிகேஷன் ஆஃப் மாடல் ரெனால்ட்ஸ் மாடல்ல எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா, ஃப்ளோ த்ரூ ஸ்மால் சைஸ்ட் பைப், லோ வெலாசிட்டி மோஷன், சப்மரைன் கம்ப்ளீட்லி அண்டர் வாட்டர், ஃப்ளோ த்ரூ ஸ்பீட் டர்போ மிஷினுக்கு இது யூஸ் பண்றாங்க. ஸோ எந்தெந்த கொஸ்டினுக்கு என்னென்ன யூஸ் பண்ணணுன்றதை இங்க கத்துக்கணும். அப்பதான் வந்து ப்ராப்ளம் கேட்கும்போது கரெக்டா போட முடியும். ரெனால்ட்ஸ் மாடல்லானா இங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க. ஸ்மால் சைஸ்டு, லோ வெலாசிட்டி, சப்மரைனு, டர்போ மிஷின். ஃப்ரூட் லா மாடல், ஃப்ரூட் நம்பர் ஆஃப் மாடல் ஈக்குவல் டு ஃப்ரூட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டோடைப். அது விஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல்ஆர் டிஆர் ஈக்குவல் டு 1. இது எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க? open channels, notches ஓப்பன் and vias. சேனல், அப்புறம் notches and vias. நாச்சஸ் அண்ட் வியர்ஸ், அப்புறம் spillway and dams. ஸ்பில்வே அண்ட் டேம்ஸ், அப்புறம் liquid jet from orifice. லிக்விட் ஜெட்ஸ் ஃப்ரம் த ஆரிஃபைஸ், அப்புறம் ship partially submerged in rough and turbulent seas sir. வெரி குட். அடுத்தது என்ன சொல்றாங்க? ரெனால்ட்ஸ் நம்பர் என்ன Reynolds சொல்றாங்க? number, ரெனால்ட்ஸ் நம்பர் inertial force, ratio of inertial force by viscous force sir. அதுதான். இப்ப ரெனால்ட்ஸ்ன்றவர் யார் அப்படின்னா, ஒரு எப்பவுமே காலேஜ் பசங்களை ஐவிக்கு கூப்பிட்டு போற ப்ரொஃபசர். நம்ம லேர்னிங் பை ஷார்ட் ஸ்டோரி. ரெனால்ட்ஸ்க்கு ஒரு கதையை உருவாக்குறோம். சரியா? ரெனால்ட்ஸ்ன்றவர் யாரு? ஐவி போயிருக்கீங்களா? எங்க ஐவி போனீங்க? காலேஜ் டேஸ்ல ஐவி போனீங்களா? no sir. நோ. காலேஜ்ல ஒரு ஐவி கூட இல்லையா? ஐவி No, sir. போனா வழக்கமா ஐவி போனா யாராச்சும் தெரிஞ்ச ப்ரொஃபசர் தான் பசங்க வந்து கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சமான. அதே போல நம்ம ரெனால்ட்ஸ்ன்றவர் வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்காரு. பசங்க ஐவி போனாலே அவரை தான் போய் கூப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம கதையை உருவாக்கியிருக்கோம். அது உண்மையா பொய்யாலும் ஆராய தேவையில்ல. இந்த கதையை எதுக்கு உருவாக்கணும்?
ஃபார்முலா இனர்ஷியல் ஃபோர்ஸ் பை விஸ்கஸ் ஃபோர்ஸ் ரெனால்ட்ஸ் ஐவி அப்படின்னாலே வந்து ஐவின்னு ஞாபகம் வரணும். ஐ ஃபார் இனர்ஷியல் ஃபோர்ஸ், வி ஃபார் விஸ்கஸ் ஃபோர்ஸ் சார். விஸ்கஸ் ஃபோர்ஸ். சரி, அடுத்தது ஃப்ரூடு. ஃப்ரூடுன்றவர் யார் அப்படின்னா அவர் ஒரு ஐஜி, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். ஐஜி. ஃப்ரூட் யாரு? இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். ஐஜி. அப்ப ஐக்கு என்ன சொல்லணும்? ரேஷியோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இனர்ஷியல் ஃபோர்ஸ் டிவைடட் பை விஸ்கஸ் ஃபோர்ஸ் சார். ஓகே. அப்புறம் ஆயிலர். ஆயிலர்ன்றது வந்து ஐபி. ஆயிலர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர். சரியா? ஆயிலர் ஒரு ஐபி. ஐ ஃபார் இனர்ஷியல் ஃபோர்ஸ், பி ஃபார் பிரஷர் ஃபோர்ஸ். அவ்வளவு. வெப்பர் வந்து எங்க அப்படின்னா வெப்பர் வந்து மேல இனர்ஷியா ஃபோர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிச்சு, கீழே மட்டும் ஞாபகம் வச்சா போதும். வெப்பர்னா சர்ஃபேஸ் டென்ஷன் ஞாபகம் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல லேப் எந்த லேப் போகும்? மெக்கானிக்கல் லேப்ல. ஃபர்ஸ்ட் இயர் எங்க கூட்டு போங்க? மெக்கானிக்கல். ஒர்க் ஷாப் கூட்டு போனாங்களா? அப்ப வெப்பர் நம்பருக்கு ஒர்க் ஷாப் தான் ஞாபகம். WS. W ஃபார் வெப்பர் நம்பர், S ஃபார் ஒர்க்ஷாப். சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ். அடுத்தது மேக் நம்பர். மேக் நம்பர்னா ஐஇ. மேக்கு அந்த ஐ அப்படி ஆச்சுன்னா மேக் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். எம் ஃபார் மேக், இ ஃபார் எலாஸ்டிக் ஃபோர்ஸ். சரியா? மேக் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். எம் ஃபார் மேக், இ ஃபார் எலாஸ்டிக் ஃபோர்ஸ். இதெல்லாம் பேர்லயே நம்ம ஒரு லேர்னிங் பை ஸ்டோரி. எப்பவுமே என்னன்னா திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்கும்போது தான் அறிவு வந்து நமக்குள்ள வரும். அப்ப நினைக்கப்பாது வந்து சும்மாவே when you learn through numbers, through data, learn through data, get into the brain. Learning through data, get into the brain. Learning through story, get into the art. ஸோ எப்பவுமே படிக்கும்போது வெறும் டேட்டா மட்டும் படிச்சா சுவாரஸ்யமா இருக்காது. யூ ஹாவ் டு கிரியேட் n நம்பர் ஆஃப் ஸ்டோரிஸ். ஆயிலருக்கு என்ன ஸ்டோரி கிரியேட் பண்ணணும்? ஆயிலர் பிரஷர் எனர்ஜி. ஆயிலர் வந்து ஐபிஎஸ். ஐபி. ஃப்ரூடுக்கு என்ன ஸ்டோரி கிரியேட் பண்ணும்? ஐஜி. அப்புறம் ஐஜி. மேக்குக்கு என்ன ஸ்டோரி கிரியேட் பண்ணும்? மெக்கானிக்கல் இன்ஜினியர். வெப்பருக்கு என்ன ஸ்டோரி கிரியேட் பண்ணும்? ஒர்க்ஷாப், சர்ஃபேஸ் டென்ஷன். ரெனால்ட்ஸ்க்கு என்ன ஸ்டோரி கிரியேட் பண்ணும்? ஐவி, இனர்ஷியல் ஃபோர்ஸ் பை விஸ்கஸ் ஃபோர்ஸ். அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி படிக்கும் போதே வந்து பிடிச்சா மாதிரி படிக்க தெரியும். ஏன் நிறைய பேர் படிக்கிறவங்களுக்கு மறந்து போகுது அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி படிக்க தெரியாது. அப்படி படிப்பாங்க. அப்ப அப்படி படிச்சா ஒரு 5 நாள் கழிச்சு கேட்டா என்ன ஆகும்? மறந்துடும். தனுஷ் பாட்டு தான் ஓடும். படிச்சு பார்த்தேன் ஏற வில்லன் ஓடும். ஸோ அதனால யூ ஹாவ் டு ஆல்வேஸ் ரிமெம்பர் பை மீன்ஸ் ஆஃப் ஸ்டோரி லேர்னிங். ஆமா, ஸ்டோரி மூலமா யூ ஹாவ் டு கெட் த நாலேஜ் இன்டு த ஆர்ட், நாட் ஒன்லி டு த பிரெயின். பிரெயினுக்கும் கொண்டு போறோம், நம்ம என்ன பண்றோம் ஆர்ட்டுக்கும் கொண்டு போறோம். இதுதான் வந்து லேர்னிங்ல வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். லேர்ன் பண்ணும்போது வெறும் பிரெயினுக்கு மட்டும் ஆக்ஷன் கொடுத்தோம்னா ஒன்றும் இதுவாகும். வி ஹாவ் டு கெட் இன்டு த ஆர்ட். அடுத்து டர்பைன், ஹைட்ராலிக் டர்பைன் அப்படின்னு பாக்குறாங்க. ஹைட்ராலிக் டர்பைன் என்ன?
It converts hydraulic energy into mechanical energy or அவ்வளவுதான். mechanical energy into hydraulic energy. அதாவது என்னன்னா டர்பைன் டர்பைன் சுவிட்ச் போடுறாங்க. சுவிட்ச் போட்டா என்ன ஆகுதுன்னா ஒர்க் கிடைக்கும். சரியா? டர்பைன் சுவிட்ச் போட்டா ஒர்க் கிடைக்கும். அப்ப ஒர்க் வந்து என்னது அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜி. ஒர்க் வந்து மெக்கானிக்கல் Mechanical எனர்ஜி. ஒர்க் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி. மெக்கானிக்கல் எனர்ஜி எங்க கிடைக்குது? வெளியில கிடைக்குது. அப்ப கொடுக்குற இன்புட் ஹைட்ராலிக். yes, sir. ஹைட்ராலிக் டர்பைன்னா டர்பைன்ல H தான் இன்புட். சரியா? டர்பைன்ல H தான் இன்புட். எப்படி ஞாபகம் Yes, sir. வச்சுக்கிறது? ஹைட்ராலிக் அப்படின்றதுல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் லெட்டர் H. H. டர்பைன்ல IN எங்க இருக்கு? லாஸ்ட் Last டூ இருக்கு. லெட்டர்ஸ். அப்ப ஹைட்ராலிக் எனர்ஜி இஸ் இன்புட் இன் டர்பைன். பேர்லயே பிட்டு வைக்கணும். ஏற்கனவே Yes, இந்த sir. மெத்தடை உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி பேர்ல பிட்டு வைக்கிறதுன்னு. ட்ரை பண்ணி பாத்தீங்களா? பேர்ல பிட்டு வச்சீங்களா? ட்ரை பண்ணல எதுவுமே. அப்ப ட்ரை பண்ணணும். ஏதாச்சும் வாட் எவர் யூ லேர்ன் யூ ஹேவ் டு அப்ளை. இப்போ ஹைட்ராலிக் டர்பைன்னா இன்புட் எனர்ஜி என்ன எனர்ஜி? Hydraulic energy. அது ஹைட்ராலிக் எனர்ஜி தான். அப்ப இங்க பாத்துருங்க, ஹைட்ராலிக் மிஷின்ஸ் கன்வெர்ட் மெக்கானிக் டர்பைன் போட்டீங்க. மெக்கானிக்கல் டு ஹைட்ராலிக் போட்டா டர்பைன் கிடையாது. அது வந்து பம்ப். இங்க அடிச்சுட்டு பம்ப்னு போட்டுங்க. அதாவது ஹைட்ராலிக் டு மெக்கானிக்கல் போட்டா அது டர்பைன். மெக்கானிக்கல் டு ஹைட்ராலிக்னா அது பம்ப். Okay, sir. ஏன்னா பம்ப்ல வந்து வெளியில தண்ணி வரும். பம்ப் சுவிட்ச் போட்டா வெளியில தண்ணி வரும். சரியா? பம்ப்ல வெளியில தான் தண்ணி வரும். டர்பைன்ல உள்ளுக்குள்ள தண்ணி அனுப்புவோம். Yes, sir. ஓகே, புரியுதா? Yes, sir. Yes, sir. கிளியரா? ஸோ பம்ப்னா மெக்கானிக்கல் டு ஹைட்ராலிக். வெளியில தண்ணி வரும். To hydraulic. பம்ப்னா வெளியில தண்ணி வரும். ஹைட்ராலிக்னா உள்ள தண்ணி போகும். ஸோ ஹைட்ராலிக் டர்பைனுக்கு தான் பிட்டு. ஹைட்ராலிக் பம்புக்கு வந்து பிட் எப்படின்னா ஹைட்ராலிக் அப்படின்றது அவுட்புட். சரியா? அவுட்புட். சர்ஜ் டேங்க் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா வாட்டர் ஹேமர் அப்படி ஒரு பினாமினாவை தடுக்கிறதுக்காக. அந்த டேங்க் வந்து இட் இஸ் ப்ரொவைடட் ஜஸ்ட் பிஃபோர் த என்ட்ரி அப்படி சொல்றாங்க. வால் க்ளோஷர் கிராஜுவலா இருக்கணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன சொல்றாங்க? T should be greater than 2L by C. அது Lனா லென்த் ஆஃப் த பைப், Cனா வெலாசிட்டி ஆஃப் பிரஷர் வேவ். T-னா time. கிராஜுவல்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கும். சடன்னா கம்மியான நேரம் எடுத்துக்கும். சடன்னா வாமா மின்னல் மாதிரி கம்மியான நேரம் எடுத்துக்கும். கிராஜுவல்னா அதிகமான நேரம் எடுத்துக்கும். கிராசெட் என்ன Difference சொல்றாங்க? between and tail raise level when no water flowing. டிஃபரன்ஸ் பிட்வீன் எதுக்கு எதுக்கும்? Head raise க்கும் tail ஹெட் raise க்கும், ரேஸ் sir. அண்ட் Tail raise level, டெயில் ரேஸ் லெவல் வென். no water flowing. ஆமா, இதான் வந்து கிராஸ் ஹெட். நெட் ஹெட். Head available at the inlet of the turbine. ஹெட் அவைலபிள் டு இன்லெட் ஆஃப் டர்பைன். அதான் நெட் ஹெட். நெட் ஹெட்டுக்கும் கிராஸ் ஹெட்டுக்கும் உங்களுக்கு புரியும். கிராஸ் ஹெட் வந்து ஹெட் ரேஸ் லெவலுக்கும் டெயில் ரேஸ் லெவலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். வென் நோ வாட்டர் ஃப்ளோயிங். நெட் ஹெட்னா கிராஸ் ஹெட்டுக்கும் ஃபிக்ஷன் ஹெட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இம்பல்ஸ் டர்பைன். Energy at the inlet, sir. இம்பல்ஸ் டர்பைன் என்ன சொல்றாங்க? எனர்ஜி Energy at the inlet inlet is only. kinetic. Yes, sir. Reaction turbine na Energy at the inlet is kinetic energy.
அதுதான் கைனடிக்கும் ப்ரெஷரும் சேர்ந்து ரெண்டும் இருக்கும் ரியாக்ஷன் டர்பைன்ல. Yes, sir. Girard turbine. Axial flow impulse turbine, sir. Axial flow impulse turbine. Girard turbine. Axial flow impulse turbine. So Girard அப்படின்ற வார்த்தையில ரெண்டாவது லெட்டர் என்ன சொல்லுது? I. I for impulse turbine. நாலாவது லெட்டர் என்ன சொல்லுது? A. A for axial flow. So பேர்லயே நம்ம விட்டு வச்சிட்டோம். Girard turbine axial flow impulse turbine. விட்டு எங்க இருக்கு? நேம்லயே இருக்கு சார். தனியா எக்ஸ்ட்ராலாம் எக்ஸாம் போகும்போது தனியா எக்ஸ்ட்ராலாம் பிட்லாம் எடுத்துட்டு போக தேவையில்ல. சரியா? எல்லாத்தையும் படிச்சு பேர்லயே பிட் வச்சுன்னா no more extra bit. All the bits are available in நேம் சார். name itself. அடுத்து கம்பாரிசன். பெல்டான் வீல், பிரான்சிஸ், கப்லான், இன்னொரு கோடு கூட போட்டு ப்ரொப்பலர்னு போட்டுக்கலாம். இங்க ஒரு கோடு எக்ஸ்ட்ரா கோடு போட்டு இங்கே ப்ரொப்பலர், கப்லானுக்கு அப்புறம் ப்ரொப்பலர் அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதா? ஓகே சார். இங்க ஒரு கோடு போடுங்க. இங்க ஒரு கோடை வெர்டிகல் கோடு போட்டு இங்க நாலாவதா ப்ரொப்பலர்னு எழுதிங்க. Yes, sir. So பெல்டான் வீல் என்ன டர்பைன்? இம்பல்ஸ் டர்பைன் சார். அப்ப இன்புட்ல வந்து என்ன எனர்ஜி மட்டும் அவைலபிளா இருக்கும்? இன்லெட்ல என்ன எனர்ஜி அவைலபிளா இருக்கும்? ஹைட்ராலிக் எனர்ஜி. Only kinetic energy is available. சரி, டிரான்சிஸ் டர்பைன் என்ன டர்பைன்? ஓகே சார். ரியாக்ஷன் டர்பைன் சார். அதுல என்ன எனர்ஜி அவைலபிளா இருக்கும் இன்லெட்ல? கைனடிக் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி சார். Both kinetic and pressure energy are available. கப்லான் டர்பைன் அது ரியாக்ஷன் சார். என்ன எனர்ஜி அவைலபிளா இருக்கும்? கைனடிக் அண்ட் பிரஷர் எனர்ஜி சார். கைனடிக் எனர்ஜி அண்ட் பிரஷர் எனர்ஜி. அடுத்து ப்ரொப்பலர் டர்பைன். ப்ரொப்பலர் டர்பைன் வந்து ரியாக்ஷன் டர்பைன் தான் எழுதிங்க. ப்ரொப்பலர் டர்பைன் வந்து ரியாக்ஷன் டர்பைன். எஸ் சார். அடுத்தது ஃப்ளோ. பெல்டான் வீல் என்ன ஃப்ளோ? டான்ஜென்ஷியல் ஃப்ளோ சார். பிரான்சிஸ்ல என்ன ஃப்ளோ? இன்வர்ட் மிக்ஸ்டு ஃப்ளோ சார். இன்வர்ட் ரேடியல் ஃப்ளோ அண்ட் மிக்ஸ்டு ஃப்ளோ. அடுத்தது கப்லான்ல என்ன ஃப்ளோ? ஆக்சியல் ஃப்ளோ சார். அடுத்த ப்ரொப்பலர்லயும் ஆக்சியல் ஃப்ளோ தான். நோட் பண்ணீங்க. பெல்டான எப்படி கூப்பிடுவோம் அப்படின்னா, பெல்டான வந்து 8 வந்து எப்படி இருக்கும்னா ஐயா இருக்கும். அதனால பெல்டானை எப்படி நம்ம கூப்பிடுவோம்னா, பெல்டானை எப்ப பார்த்தா நம்ம எப்படி கூப்பிடுவோம் அப்படின்னா தலை அப்படின்னு கூப்பிடுவோம். எப்படி கூப்பிடுவோம்? பெல்டானை எப்படி தலைன்னு கூப்பிடுவோம். கிரிக்கெட்ல தலைனா யாரு? தோனி. பிலிம்ல தலைனா யாரு? சார் படத்துல தலை அஜித் சார். அஜித். ஆனா எஃப்எம்ல ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் தலை அப்படின்னா யாரு? பெல்டான் வீல். பெல்டான். அதனால பெல்டான் வந்து ஐயர். சோ வந்து அடுத்து பிரான்சிஸ் மீடியம், அடுத்தது கப்லான் லோ, ப்ரொப்பலர் நோட் பண்ணீங்க லோ, ப்ரொப்பலரும் லோ. எஸ் சார். அடுத்தது டிஸ்சார்ஜ். டிஸ்சார்ஜ் வந்து எப்பவுமே தெரிஞ்சுங்க, பவருக்கு ஃபார்முலா என்னன்னா ஒமேகா இன்டு கியூ இன்டு ஹெச். நோட் பண்ணீங்க. பவர் கேபிட்டல் P ஈக்குவல் டு ஒமேகா இன்டு கியூ இன்டு ஹெச். இந்த ஒமேகானா என்ன? ஒமேகானா என்ன? ஸ்பெசிபிக் வெயிட். ஒமேகானா ஸ்பெசிபிக் வெயிட். It is the weight by volume. Unit Newton per meter cube. Yes sir. சரியா?
யூனிட் நியூட்டன் பெர் மீட்டர் கியூப். ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு புரிதல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Q அப்ப பவர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு Q and H. பவர் Yes, இஸ் sir. ப்ரொபோர்ஷனல் டு Q and H, sir. Q and H. Q னா என்ன? Discharge. H னா Head. ஹெட். தெரிஞ்சுங்க பவர் கான்ஸ்டன்டா இருக்கும்போது Q H இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இல்லையா? பவர் கான்ஸ்டன்ட்னா Q and H ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். Q and H are Q and H are inversely proportional. அப்படின்னா எடுத்தோம்னா ஹெட் அதிகமா இருந்தா டிஸ்சார்ஜ் எப்பவுமே கம்மியா தான் இருக்கும். Yes, sir. சரியா? அப்ப ஆல்ரெடி ஹெட் வந்து பெல்டானுக்கு எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு சார். அப்ப டிஸ்சார்ஜ் லோவா தான் இருக்கும். எஸ் சார். அப்ப நீங்க ஒரு கம்பெனிக்கு வந்து பெரிய கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிடுறீங்க. யாரோ ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் வரான். மேடம், ஐ ஹாவ் எ பம்ப், ஐ ஹாவ் எ டர்பைன் which has high head as well as high discharge சொல்றான். அப்ப என்ன பண்ணுவீங்க? வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்க? I have a turbine which has high head and high discharge அப்படின்றான். லோட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா லோ தானே சார் வரும்? லோ தான் இருக்கும். அவன் ஆனா உங்ககிட்ட கதை விடுறான். என்ன பண்ணுவீங்க? அப்படி வராது இல்ல சார். அப்படி வராதுன்னு சொல்றீங்களா? போடா போடா போய் புள்ள குட்டியை படிக்க வைடா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறணும். சரியா? ஏமாத்த கூடாது. அப்புறம் மீடியம்னா மீடியமா இருக்கும், ஹெட் லோவா தான் இது ஹையா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸோ வேன்ஸ் வந்து இதுல பிக்ஸ்டா இருக்கும், இதுலயும் பிக்ஸ்டா இருக்கும். ஆனா கப்லான்ல அட்ஜஸ்டபிளா இருக்கும். ப்ரொபல்லர் டைப்ல பிக்ஸ்டா இருக்கும். வேன்ஸ்னா பிளேடுன்னு அர்த்தம். பிளேட்ஸ் இன் த டர்பைன் ஆர் கால்ட் அஸ் வேன்ஸ். ஸோ வேன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பெல்டான்ல பிக்ஸ்டா இருக்கும், எஸ் சார். பிரான்சிஸ்ல பிக்ஸ்டா இருக்கும், கப்லான்ல அட்ஜஸ்டபிளா இருக்கும், ப்ரொபல்லர்ல பிக்ஸ்டா இருக்கும். சார் கப்லானும் டிஸ்சார்ஜ் வந்து ப்ரொப்பல்லர்ல எப்படி இருக்கும் சார்? ஹையா இருக்குமா லோவா இருக்குமா? இது எல்லாமே இது ஹெட் எப்படி இருக்கும்? ப்ரொப்பல்லர்ல லோவா இருக்கும் சார். லோவா இருக்கும். அப்ப டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும்? ஹையா இருக்கும் சார். ஆமா. ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் வேன்ஸ் வந்து கண்டுபிடிக்க வந்து இங்க ஃபார்முலா யூஸ் பண்றாங்க. 15 D டிவைட் பை 2D. மேல இங்க D மாத்தீங்க. இதுல வந்து 16ல இருந்து 24 யூஸ் பண்ணுவாங்க. கப்லான்ல 4ல இருந்து 8. எஸ் சார். ஸ்பீட் ரேஷியோ பாத்தீங்கன்னா 2 பேருக்கு தான் அவைலபிளா கொடுத்துருக்காங்க. ப்ரொப்பல்லர்ல 0.43 to 0.48, இது 0.6 to 0.9 பிரான்சிஸ். டிராஃப்ட் டியூப் வந்து இம்பல்ஸ் டர்பைன்ல யூஸ் பண்ண மாட்டாங்க, ரியாக்ஷன் டர்பைன் யூஸ் பண்ணுவாங்க. மற்ற 3 டர்பைன்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பெசிபிக் ஸ்பீட் பாத்தீங்கன்னா இதுல 10ல இருந்து 35 ஒரு ஜெட்டுக்கு. மல்டி ஜெட் அதாவது கொஞ்சம் அதிகமாகும். பிரான்சிஸ்க்கு 60 300, இதுக்கு கப்லானுக்கு 300ல இருந்து 1000. டிஸ்சார்ஜிங் ஃபார்முலா பாத்தீங்கன்னா 5V4D²√2GH. பிரான்ஸ்ல 5D1V1 into VF1. இதுக்கு வந்து 5V4D02 - DA² into VF. மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஃபார்முலா வந்து பெல்டானுக்கு வந்து 1 + cos π/2. பெல்டான் வந்து ஃப்ளோ வந்து நோ நீட் டு ரன் ஃபுல். ஆனா ரியாக்ஷன் டர்பைன்ல கண்டிப்பா பெரிய வரைக்கும் ஃபுல்லா ரன் பண்ணி மஸ்ட் ரன் ஃபுல். இத வந்து இம்பல்ஸ் டர்பைன் வந்து பிரஷர்லெஸ் டர்பைன் சொல்றாங்க. மத்த எல்லா டர்பைனும் பிரஷர் டர்பைன் சொல்றாங்க. ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி அப்படின்னா பவர் டெவலப் பை த ரன்னர், நெட் பவர் சப்ளைட் அட் த டர்பைன் என்ட்ரன்ஸ்.
ஸோ 3 அம்புக்குறி போட்டுங்க. ஃபர்ஸ்ட் அம்புக்குறி பவர் சப்ளைடு அட் த டர்பைன் என்ட்ரன்ஸ் லெவல்ல பவர் ஒரு அம்புக்குறி, என்ட்ரன்ஸ் பவர். ரெண்டாவது அம்புக்குறி வந்து ரன்னர் பவர். மூணாவது அம்புக்குறி வந்து ஷாஃப்ட் பவர். எஸ் சார். ஸோ 2/1 போட்டோம் வச்சுங்களேன். ரெண்டாம் நம்பர் ரெண்டாவது பவர்னா ரன்னர் பவர். ரன்னர் பவர் பை என்ட்ரன்ஸ் பவர் போட்டோம் அப்படின்னா அது ஐடியல் எஃபிஷியன்சி. எஸ் சார். அதே வந்து 3/2 போட்டோம்னா அது மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி. ஷாஃப்ட் பவர் Yes, பை sir. ரன்னர் பவர் போட்டா மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி SP/RP. 3/1 போட்டோம்னா ஓவரால் எஃபிஷியன்சி. மூணாவது sir. வந்து ஷாஃப்ட் பவர் பை என்ட்ரன்ஸ் பவர், Yes, sir. இன்புட் பவர். வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஆக்சுவலி யூட்டிலைஸ்ட் பை த ரன்னர் டு த டோட்டல் குவான்டிட்டி சப்ளைட். Yes, sir. Yes, sir. ஓவரால் எஃபிஷியன்சினா ஐடியல் எஃபிஷியன்சி இன்டு மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி வரும். Yes, sir. கவர்னிங் அப்படின்னா என்னன்னா we are maintaining the constant speed of turbine irrespective of the load. லோடு மாறினாலும் ஸ்பீடு மாறாம பாத்துக்கிற டிவைஸ் பேர் தான் கவர்னர். Yes, sir. லோடு மாறினாலும் ஸ்பீடு மாறாம பாத்துக்கிற டிவைஸ் பேர் தான் கவர்னர். Yes, sir. சோ அவ்வளவுதான், நீங்க எடுத்து கொடுத்த நோட்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால Yes, sir. என்ன பண்ணணும், அடுத்ததுக்கு வந்து இது பண்ணணும், நோட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிக்கணும். மற்ற டாபிக்ஸ்லாம் வந்து ரிவைஷனும் பண்ணிட்டே வரணும். ஏற்கனவே எடுத்த நோட்ஸ் ரிவிஷன் பண்ணீங்களா? பார்த்துட்டு தான் சார் இருந்தேன். பாருங்க, அதையும் பாருங்க. ஸோ அதுதான் Yes, வந்து sir. கண்டினியூஸா இது பண்ணிட்டே இருக்கணும். கேப் விட்டு படிக்க தான் நல்ல ரீஃப்ரெஷ்ஷா ஏறும். சரிங்களா? சார் இதோட முடிஞ்சிருச்சுங்களா சார், இல்ல இன்னும் இருக்குங்களா சார்? இருக்கு. நம்ம வந்து இது என்னன்னா ஒரு அவுட்லைன் தான் கொடுக்குறோம். உனக்கு வந்து Oh. எப்படி எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரோட் ஜோனோ அதெல்லாம் வந்து அவுட்லைன் கொடுக்கணும். லேமினார் ஃப்ளோ, டர்புலன்ட் ஃப்ளோ, அப்புறம் வந்து ஹைட்ராலிக் லாசஸ் அதெல்லாம் இருக்கு. ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன், எனர்ஜி கிரேடியன்ட் லைன் எல்லாமே இருக்கு. சரியா? படிச்சுட்டு கண்டினியூஸ் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் வந்து கீப் இன் டச் தான் சக்சஸ் ஃபார்முலா. யூ ஹவ் டு கண்டினியூஸ்லி டச் இட். ஆனா கேப் விட்டு டச் பண்ணணும். கண்டினியூஸா டச் பண்ணாலுமே வந்து கேப், வி நீட் ஏ கேப். உழைப்பு ஓய்வு சரி விகிதம் தான் வெட்டு சீக்கிரம் வரும். கண்டினியூஸா உழைச்சாலும் தோத்துருவோம், கண்டினியூஸா ஓய்வு எடுத்தாலும் தோத்துரும். உழைப்பும் ஓய்வு எப்படி இருக்கணும்? பேலன்ஸா. சரியா? ஸோ யூ ஹவ் டு ப்ரிப்பேர் இன் தட் வே. ஸோ எப்போ படிச்சாலுமே வந்து இது பண்ணணும். இப்போ வந்து இந்த டர்பைன் ரிலவெண்டா உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து போட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுங்க. இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இந்த டாபிக் ரிலவெண்டான கொஸ்டின்ஸ் வந்து 2 விதமான டாபிக் போட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுங்க. சரியா? தேங்க்யூ. தேங்க்ஸ்.